அந்த கதையா இருக்கு. அது நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி கமெண்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். கர்மா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அவ்வளோதான். வேற எதுவும் நாங்க சொல்ல விரும்பல. எங்கள பொறுத்தவரைக்கும் நாங்க சொல்றது என்னன்னா, நான் ட்ரோல் தான் பண்ணேன். சீரியஸ்லி என்னோட வாய் சுத்தமா க்ளோஸ் ஆகாது. நான் கவுண்டர் அடிக்க ஆரம்பிச்சேன்னா, ஐ கேனாட் கண்ட்ரோல் மை செல்ஃப். என்னால சுத்தமா ஒரு டிராப் கூட என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த ஷூட் வந்து 8:30க்கு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா அவங்க ஷூட் வச்சிருந்தது 6 to 8 தான். பட் நாங்க எல்லாருமே அதுக்கு ரெடி ஆகறதுக்கு 7 ஆயிடுச்சு. 8:00 அது அந்த அந்த இதுக்கோட அந்த ஹவர்ஸ் எங்களுக்கு முடியுது. பட் எங்களுக்காக அது வந்து அந்த புரொடக்ஷன் டீமே வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தா பெட்டரு, நல்லா போகுதுன்னு. ஸோ நாங்க கட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 அன் ஹவர் பேசி, அங்க எங்களுக்கு அடுத்ததா விளையாட வந்தவங்க எங்களுக்கு டைம் ஒதுக்கி குடுத்து, அந்த 1/2 அன் ஹவர் நாங்க மேக் மிச்சம் இருக்கிற வீடியோ மேக் பண்ணோம். எங்களோட விஷயமும் அங்க சுத்தி இருந்த பசங்க அத்தனை பேர் பப்ளிக் பார்த்தாங்க. எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் தான் பார்த்தாங்க. அது காமெடி. அவ்வளோதான். ஏன்னா நாங்க பண்ணதும் அதுதான். எங்களோட உள்ளெண்ணமும் யாரையும் குத்தணுன்றதோ, இல்ல யாரையும் குறை சொல்லணுன்றதோ கிடையாது. இன்னும் சொல்லப்போனா அவங்க என்ன வந்து நான் குறை சொல்ற அளவுக்கு விஜய் டிவியோ, ஜட்ஜஸோ என்னை எதுவுமே பண்ணல. என்னை எதுவுமே ஆ ஹர்ட் பண்ணல. எதுவுமே எனக்கு அகைன்ஸ்டா டெலிகாஸ்ட் பண்ணவே இல்ல. அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல. அப்படி இருக்கும்போது, நான் எதுக்கு அவங்கள வந்து வயித்தெரிச்சல் பட்டு குறை சொல்லணும்? அவங்கள அப்படி ட்ரோல் பண்ணணும்? என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு காமெடி. இன்னும் சொல்லப்போனா பிக் பாஸ் நான் அட்டெண்ட் பண்ணாம இருந்திருந்தா கூட, இந்த ஷோவெல்லாம் நான் அ இந்த ஷோவ டே பை டே நான் பேசியிருப்பேன். அந்த ஷோவ பத்தின வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருந்திருப்பேன். எனக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. நான் நார்மலா ஒரு பப்ளிக் தான். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஷோ காமன் மேன். பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோ தான். காமன் மேன்றது நீங்களும் நானும் தான். நாங்க ஒண்ணும் செலிபிரிட்டிலாம் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு பேசுங்க. எங்களுக்கு வயித்தெரிச்சலா இருக்கலாம், வாய் எரிச்சலா இருக்கலாம். உங்களுக்கு எந்த எரிச்சலும் இல்லாம நீங்க பார்த்துக்கோங்க. வரட்டுங்களா? தேங்க் யூ.